நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பூண்டின் வரத்து அதிகரிப்பால் பூண்டு விலை சரிவு ஏற்பட்டுள்ளது. உதகை சந்தைகளில் பூண்டு 1 கிலோ 30 முதல் 80 ரூபாய் வரை விலை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் தங்களது வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பூண்டு விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கொழுமம் பகுதியில் வேலியில் சிக்கிய சிறுத்தையை மயக்க மருந்து செலுத்தி கொடுத்த வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டனர். வேலியில் சிக்கியதால் சிறுத்தை மீது சிராய்ப்பு காயங்கள் தென்பட்ட நிலையில் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே களங்கடி பகுதியில் டாரஸ் லாரி மின்கம்பம் மீது மோதி மின்கம்பம் உடைந்து விழுந்ததால் சுமார் 2 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்தின் போது சாலையில் தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பிகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்ததோடு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அருகிலுள்ள ஊர்கள் இருளில் மூழ்கின. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உத்தமுத்து கால்வாய் பகுதியில் செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது. கோம்பை அருகே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் குடிநீர் வரவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் இதுபோன்று வீணாகி வரும் குடிநீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். சென்னை பெரம்பூர் ரயில்வே துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சுகுமார் என்பவரை ஏமாற்றி 1 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்ட முதியவர் சுகுமார் அளித்த புகாரின் பேரில் செம்பியம் காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு பணத்தை பறித்து சென்ற ரவுடிகள் 2 கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதுப்பட்டி பல்லவராயன் பத்தை ஊராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலை சேதமடைந்து அதில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த சாலையை பயன்படுத்தும் மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருவதோடு துர்நாற்றம் வீசி நோய் தொற்றும் அபாயம் உள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் இரவு உணவு சாப்பிட்டு 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கல்லூரி சமையல் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு துறைகள் ஆய்வு செய்து 21 விதிமுறைகளை பின்பற்ற கல்லூரிக்கு அறிவுரை வழங்கிய நிலையில் கல்லூரிக்கு வருகின்ற 2ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. போதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து தண்ணீர் செல்லும் நிலையில் இன்று 6வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 6 நாட்களாக தொடரும் தடை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைந்துள்ளதால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சண்முகா நதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் திறப்பு காரணமாக ராயப்பன்பட்டி, மல்லிகாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 1640 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கால்வாய் பாசன விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 2ஆம் கட்டமாக ஒருநாள் தற்செயல் விடுப்பு மற்றும் மறியல் போராட்டம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். தற்செயல் விடுப்பு எடுத்து இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். எங்களுடைய கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை என்னவென்றால், தூய்மை காவலர்கள் இன்றைக்கு 5000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு 5000 ரூபாய் ஊதியம் என்பது மிக குறைந்த ஊதியம். அவர்களுக்கு மாதம் 10,000 ஊதியம் வழங்கிட வேண்டும். மக்கள் நல பணியாளர்கள் அரசாணை 234 நியமிக்கப்பட்டு அவர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றி வந்தார்கள். தற்பொழுது ஆளுகின்ற அரசு அவர்களை செல்லப்பிள்ளையாக வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தொகுப்பூதியத்தில் மிக குறைந்த ஊதியத்தில் அவர்களை தொகுப்பூதியத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களை காலமுறை ஊதியத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களுக்கு மாதம் 15,000 ஊதியம் வழங்கிட வேண்டும். கிராம சுகாதார ஊக்குநருக்கு மாதம் 10,000 ஊதியம் வழங்கிட வேண்டும். வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் பிளாஞ்சிமேடு கிராமத்தில் நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான விளைநிலம் உள்ள பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கல்வெட்டு காரணமாக மழைநீர் வெளியேற முடியாமல் விளைநிலத்தில் தேங்கி 800 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட விவசாயி நாகராஜ் வேதனை தெரிவித்துள்ளார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரம்மகுண்டம் கிராமத்தில் கார் ஓட்டுநர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 6 பவுன் தங்க நகை மற்றும் 1,30,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வடபொன்பரப்பி காவல் நிலைய போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை வீரராகவன் தெருவில் அலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் தீயணைப்பு துறையினர் தீயினை அணைத்த நிலையில் புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மையத்தில் உள்நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்ற நிலையில் இருப்பதாக நோயாளியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் அளித்த நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பஜாரில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 52.24 கிராம் எடையுள்ள செயின் மற்றும் தூய தங்க கட்டிகளை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த ரஞ்சித் குமார் மற்றும் குமார் ஆகிய 2 பேருக்கும் போலீசார் தரப்பில் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த நகை மற்றும் தங்க கட்டிகளை தவறவிட்டது யார் என்ற கோணத்தில் போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மழைநீர் வடிகால்வாய் தூர்வாராத காரணத்தால் வெள்ள அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மழைநீர் கால்வாய் பராமரிக்கப்படாததால் நீரோட்டம் தடைபட்டு நீர் தேங்குவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் வெள்ள பாதிப்பு ஏற்படாத வண்ணம் திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.